ஏங்க்கா காலையிலே தலையில் கை வச்சு சோகமாக உட்காந்துருக்கீங்க? என்ன பண்ணுறதுனே தெரியலடா பாப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே சரி ரிப்ளை ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே பாரு, காலையில் நம்ம எஸ்டர்டே வந்து பக்கத்துலேயே வா. ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம ஆஃபர் கொடுத்தோம் இல்லையா, 777 ஆஃபர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த நம்பர் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நான் ரிவ்யூவும் கொடுத்து பார்த்தேன். ஸோ ரிவ்யூ கொடுத்து பார்த்து ரிவ்யூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வேணா நம்ம இப்போ நியூ நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல தரேன். பார்க்கக்கூடிய கஸ்டமர் இப்போ புது நம்பர் இந்த என்னோட டிபி இருக்கும், இந்த டிபி இருக்கும். ஸோ இந்த நம்பர் நான் தரேன். நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7603839181. இது மெட்டா வெரிஃபைட் வாங்கியாச்சு. ஸோ இந்த நம்பருக்கு இப்போ நீங்கள் இப்போ எஸ்டர்டே நிறைய பேர் வந்து நேற்று 9 o'clock நைட் 9 o'clock வரையும் பேமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஆர்டர்ஸ் புக் பண்ணியாச்சுங்க. ஆஃப்டர் 9க்கு மேலே 9க்கு மேலே ரிப்ளை யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா எல்லாருமே கிளம்பியாச்சு. ஆஃப்டர் 9க்கு மேலே ஒரு சிலர்லாம் லேட் நைட்டில் பேமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு சிலர்லாம் மார்னிங் பேமெண்ட் பண்ணுவீங்க நாங்கள் அவைலபிள் சொன்னது பிற்பாடு. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஆர்டர் நாங்கள் இன்னும் கன்ஃபர்மேஷன் புக்கிங் நம்பர் கொடுக்கல, இல்லைன்னா நீங்கள் என்கொயரி பண்ணி நாங்கள் இன்னும் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நான் ஸ்க்ரீன்லேயே அந்த நம்பர் கொடுக்குறேன். ஸோ எங்களோட வேறு அனதர் அட்மின் நம்பர். ஸோ தயவு செஞ்சு யாருக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது, அதாவது நீங்கள் பே பண்ணி நான் இன்னும் ஆர்டர் புக் பண்ணல, 9 மணிக்கு மேலே நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நைட் 9 o'clock மேலே நீங்கள் பே பண்ணி நாங்கள் இன்னும் ரிப்ளை வரல, இன்னும் ஆர்டர் இன்னும் புக் பண்ணலை அப்படின்னாலும் அதே மாதிரி இன்னும் அவைலபிள் கேட்டு இன்னும் பீஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் பீஸ் இன்னும் ஸ்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ரோ ஃபுல்லாகவே பீஸ் ஸ்டாக்ஸும் அவைலபிள் இருக்குது. இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு அவைலபிளி நான் இந்த குரூப்பில் வந்து இந்த என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன். ஸோ ப்ளீஸ் புது நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பழைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களால் ரிப்ளை கொடுக்கவே முடியாதுங்க. அப்புறம் ரிப்ளை இல்லைன்னு சொல்லாதீங்க. பழைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ புது நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். நான் எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள்.